ஜோதிட சாஸ்திரப்படி சுதந்திரத்துக்கு உரிய கிரகம் சூரியன் தாங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களுடைய நாயகனாக இருக்கிறாருங்க. சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள், அதாவது நியூமராலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி அல்லது கூட்டு எண் 1 வர்றவங்க, இவங்க எல்லாருமே சுதந்திர பறவைகளாக இருப்பாங்க. யாரும் தன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, என் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய எண் 1, அதனால தான் 1ஆம் நம்பரில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே அது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நவகிரகத்தில் நம்முடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணுங்க. சூரியன் நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் சுதந்திரம் கிடைக்கும். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் அவங்கவுங்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட சுதந்திரம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடப்பாங்க. அப்போ அது காரணம் என்ன? ஜாதகத்தில் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனமாக இருக்கும். பொதுவாக சூரியன் 10ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தாலோ பார்த்துட்டு இருந்தாலோ அலுவலகத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இருக்கும். உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் எதனாலும் செய்யுங்கன்னு மேலதிகாரி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு, ஓனர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ 10ஆம் இடத்தோட சூரியன் சம்மந்தப்படும் போது அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பொதுவாக சுதந்திரப்பற்று உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுக்கு நாட்டுப்பற்று, தேசப்பற்று, சுதந்திரப்பற்று அதிகமாகவே இருக்கும். லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க தாய்நாட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்தால் கூட தாய்நாட்டு செய்திகளை தேடி தேடி படிச்சுட்டு இருப்பாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் லக்னத்தில் சூரியன் இருந்தாலோ லக்னாதிபதியுடன் சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அந்த மாதிரியான மனநிலை, குணநிலை அவங்களுக்கு எல்லாமே வருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு அதாவது நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பழமையான ஜோதிட நூல்களில் அமாவாசை திதியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அமாவாசை திதி அன்னைக்கு தான் திதி சூன்ய தோஷம் எந்த கிரகத்துக்குமே அடையிறதில்ல, எந்த ராசியும் திதி சூன்ய தோஷம் அடையிறதில்ல. சூரியன் சந்திரன் சேர்ந்திருத்து அமாவாசை திதியில் இருக்கிறவங்களுக்கு நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும், இனப்பற்றும் அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க எந்த இனத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த இனத்துக்காக தன்னுடைய பொருள்களை கொடுக்கறது, தன்னுடைய சொத்துக்களை கொடுக்கறது, அது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களாம் யார்? செவ்வாயோ சூரியனோ லக்னத்திலேருந்து 3, 6, 9, 10, 11 ஆகிய வீடுகளில் இருந்தாலோ அல்லது செவ்வாயோ சூரியனோ 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, லாபாதிபதியோட சேர்ந்திருந்தாலோ சம்மந்தப்பட்டாலோ அவங்க வெறும் பேச்சோடு நின்றுடாமல் இராணுவத்தில் சேர்ந்து நம்முடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளில் இறங்குவாங்க. இந்த கொடி நாளில் பணம் தூக்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சூரியனும் குருவும் சம்மந்தப்பட்டிருந்தால் நாட்டு விடுதலைக்காக உழைத்த தியாகிகளுக்கு சேவை செய்கிறது, அவங்களுக்கு உதவுறது, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கொடுக்குங்க. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து சூரியனோட சம்மந்தப்பட்டிருந்தால் நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சுதந்திரத்துக்குரிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் நல்லா இருந்தால் தான் நாம் சுதந்திரத்தை பெற முடியும். அதாவது சுதந்திரமாக அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் பெற முடியும். அதனால் சூரியனையும் வணங்குவோம், சுதந்திரமாகவும் இருப்போம், நாட்டுக்காகவும் வேண்டுவோம், எல்லா வகையிலும் மகிழ்ச்சி அடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுதந்திர தின பெருநாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.